कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्याः परमव्योमभास्करः नमः सीतापतये जय जय महावीरा. நம்ம ஜிஎஸ்பிகே என்பதான ஒரு அமைப்பின் மூலமாக ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசம் இந்த பிளவ வருஷத்துல நம் எல்லோருக்கும் பிராப்தபூதமாய் அமைந்திருக்கிறது. ராமாயணம் என்பது நமக்கு எல்லா விதமான மங்களங்களையும் அருளக்கூடியது என்பது நிசம்சயம். அதோட சந்தேகமே பட வேண்டாம். ஏதோ ஸ்தோத்திரம் பண்றதுக்காக அந்த காவியத்தினுடைய பிரசம்சையை செய்வதற்காக பெரியோர்கள் இந்த ராமாயணத்தினுடைய மகிமையை இவ்வாறு சொல்லுகிறார்கள் என்பதாக நினைக்க வேண்டாம். உண்மையிலேயே அப்படித்தான் இருக்கு. பிரத்யக்ஷமாக ராமாயணத்தினுடைய பட்டனத்தினாலே, பாராயணத்தினாலே, அதை கேட்பதினாலே, பேசுவதினாலே எல்லோருக்கும் எல்லா விதமான மங்களங்களும் சௌபாகியங்களும் சித்திக்கின்றன என்பது இந்த பாரத தேசத்துடைய பெருமை. வென்றி சேரிலங்கை யானை வென்றமால் வீரம் போத நின்ற ராமாயணத்தில் நிகழ்ந்திடு கதைகள் தம்மில் ஒன்றினை படித்தோர் தாமும் உரைத்திட கேட்டோர் தாமும் நன்றிதி என்றோர் தாமும் நரகமது எய்திடாரே. ராமாயணத்தினுடைய ஏதாவது ஒரு சம்பந்தம் ஒருத்தருக்கு ஏற்பட்டது என்றால் அந்த சம்பந்தத்தினாலே அது எவ்வளவு விசேஷமான ஒரு பெருமையை அவர்களுக்கு அளிக்கின்றது என்பது இந்த ஸ்லோகத்தினால தெரியுது. வென்றி சேர் இலங்கை யானை வென்ற மால் வீரம் ஓத. வென்றி சேர் இலங்கை யானை யார் எப்பேற்பட்டவன்? வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் பெருமை பெற்றவன் ராமேஸ்வரன். வென்ற மால் வீரம் ஓத. வென்றவன் யார்? மால். மால்னா எப்பேற்பட்டவன்? திருமால் அப்படின்னு அர்த்தம். மகாலட்சுமி இடத்துல வியாமோகத்தை உடையவன். வென்றமால் வீரம் போத நின்ற ராமாயணத்தின் அவனுடைய பெருமை, அவனுடைய பிரபாவம், அவனுடையதான அந்த அரும் பெருமைகளை எல்லாம் பேசக்கூடியதான ஒரு அற்புதமான காவிய ரத்னம். வென்றமால் வீரம் போத நின்ற ராமாயணத்தின் நிகழ்ந்திடு கதைகள் தம்மில். இப்பொழுது ராமாயணத்தின் கதைகளாக, ராமாயணத்தினுடைய கதாபாகங்களாக எவைகள் பேசப்படுகின்றனவோ அதுல ஏதாவது ஒண்ணு 9 நாள் உபன்யாசத்துல எல்லா நாளும் உபன்யாசம் கேட்கணும்ன்ற அவசியம் கூட இல்லையா? ஐ ஜாலி. அப்படிலாம் இல்ல. ஒண்ணு கேட்டாலேயே ஓரொன்றுதானே அமையாதோ என்பதாக ஏதாவது ஒன்றை நாம் அறிந்தாலேயே எல்லாம் அறிந்ததாகிறது என்றால் அது எல்லாவற்றையும் நாம் கேட்டு ஆனந்தித்தோம்னா எப்படி இருக்கும்? நின்ற ராமாயணத்தின் நிகழ்ந்திடு கதைகள் தம்மில் ஒன்றினை படித்தோர் தாமும் ஒன்றினை படித்தோர் தாமும். ஒரு சர்க்கத்தை வாசிச்சாலும் சரி, 2 சர்க்கத்தை வாசிச்சாலும் சரி, ஒரு காண்டத்தை வாசித்தாலும் சரி, 2 காண்டத்தை வாசித்தாலும் சரி, ஒன்றினை படித்தோர் தாமும் உரைத்திட கேட்டோர் தாமும். எல்லாராலையும் வாசிக்க முடியுமா? எல்லாருக்கும் அந்த வாசிக்க முடியுமா? கிடையாது இல்லையோ. ஆனா ஒருத்தர் சொல்லுவா, 4 பேர் உட்கார்ந்து கேட்பான். அந்த காலத்துல தெருவுக்கு தெருவு ராமாயண பிரவச்சனங்கள், வீட்டுக்கு வீடு ராமாயண பாராயணங்கள், எல்லா இடங்களிலும் இந்த ராமாயண பாராயணங்கள் விசேஷமா நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அடியனே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. போன வருஷம் உபன்யாசத்துல சொன்னேன்றதா ஞாபகம். அதாவது தர்மபுத்திரர் ராஜ்ய பரிபாலனம் பண்ண ஆரம்பித்தார். உண்மையில பார்த்தா அந்த ராஜ்யத்துல யாருமே இல்லை. ஏண்டா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டார். 18 அக்ஷோகினி சைன்யங்கள் ஒண்ணுக்கொண்ணு எதிர்த்து யுத்தம் நடந்ததோ இல்லையோ, அந்த போர்க்களத்துல எத்தனையோ புருஷர்கள் எல்லாரும் கலந்துட்டாலும் இல்லையோ, எல்லாருக்கும் மொத்தமா போயிடுத்து. எல்லாம் அப்படிதான் ஆயிடுத்து. அப்படித்தான் பெருமாளுடைய சங்கல்பம். மண்ணிசை பெரும்பாரம் நீக்க ஒரு பாரதமா பெரும்போர் என்பதாக சொல்லி இந்த பூமியினுடைய பாரத்தை நீக்குவதற்காக ஒரு பெரிய யுத்தம்ன்றது ஏற்பட்டது. அப்ப ஏற்பட்டதான யுத்தத்துல மொத்தம் போயிடுத்து. மேல வாரிசுகள் எதுவும் இல்லை. ரதார்ஜுனனும் பயந்தான். ஸ்திரீஷு துஷ்டாசு வாரிஷ்டையே ஜாயத்தை வர்ண சங்கரஹான். இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் காப்பாற்றணுமே, பெண்கள் வந்து
அவர்களுக்கு ரட்சணம் இல்லாமல் போயிடுத்துன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமாச்சுன்னு ரொம்பவே பயந்தான் அர்ஜுனன். அவன் பயந்தபடியே நடந்தது. தர்மபுத்திரர் ரொம்ப வருத்தத்தில் ஆழ்ந்தார். அப்ப வேதவியாசர் இடத்துல போய் கேட்கிறார், சுவாமி இந்த மாதிரி ஆயிடுத்தே, ராஜ்யத்துல யாருமே இல்லையே, புருஷர்களே ராஜ்யத்துல இல்லாமல் போயிடுத்தே, இந்த ராஜ்யம் எப்படி விளங்கும், இந்த ராஜ்யம் எப்படி க்ஷேமமா இருக்கும், ராஜ்யம் மேன்மேலும் வளர வேண்டாமா, அதுக்கு ஏதாவது வழி உண்டா சுவாமி, ஏதாவது தேவரின் அனுகிரகம் பண்ணுவேன் என்பதாக பிரார்த்தித்தான். அப்போ வியாசர் தர்மபுத்திரனுக்கு ஒரு உபாயம் சொன்னார். என்ன உபாயம் அப்படின்னு கேட்டா, அப்பா வீதிகள் தோறும், கிராமங்கள் தோறும், நகரங்கள் தோறும், பட்டினங்கள் தோறும், வீடுகள் தோறும் ராமாயண பாராயணத்தை ஏற்பாடு பண்ணு, ராமாயண உபன்யாசங்களை ஏற்பாடு பண்ணு. ராமாயணத்தை பாராயணம் பண்ண ஆரம்பிக்கணும். எல்லாரும் ராமாயணத்தை எப்பொழுதும் சேவிச்சுட்டே இருக்கணும், பாராயணம் பண்ணிட்டே இருக்கணும். பாராயணம் பாராயணம்னு அர்த்தம் ராமாயணத்தை வாசிக்கிறதுன்னு அர்த்தம். மூல ஸ்லோகத்தை வாசிக்கிறது தான் முக்கியம். அது செய்ய 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 அவர்களுக்கு சகலவிதமான க்ஷேமங்களும் உண்டாகும் அப்படின்னு. அதன் பிறகு தர்மபுத்திரர் எல்லா இடத்துலையும் ராமாயண பிரவச்சனங்களை, ராமாயண பாராயணங்களை, நவாகம், அந்த மாதிரி சுந்தரகாண்ட பாராயணம், அந்த மாதிரி ஒவ்வொரு சர்க்கத்தினுடைய பாராயணம், இப்படி பலவிதமாக ராமாயணத்தினுடைய பாராயணங்களை ஏற்பாடு பண்ணினார் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம், ராமாயணத்தினுடைய சம்பந்தம் இருந்ததுன்னா, ராமாயணத்தினுடைய பாராயணத்தினுடைய விசேஷம் ஏற்பட்டதுன்னா எல்லோருக்கும் சகலவிதமான சௌபாகியங்களும் ஏற்படும். வென்றிசேரி லங்கையானை வென்றமால் வீரம் போத நின்ற ராமாயணத்தின் நிகழ்ந்திடு கரைகள் தம்மில் ஒன்றினை படித்தோர் தாமும் உரைத்திட கேட்டோர் தாமும், படித்தோர் தாமும் உரைத்திட கேட்டோர் தாமும். பக்தாரம் பிரிச்சகம் செய்வ, பக்தா சொல்லக்கூடியவன், பிரிச்சகம்னு அர்த்தம் ஸ்ரோதா, ஸ்ரோதா அதை கேட்கக்கூடியவன். பிரிச்சகன்னா யாரு, சொல்லும்படி கேட்கக்கூடியவன். ஒன்றினை படித்தோர் தாமும் உரைத்திட கேட்டோர் தாமும் நன்றிதி என்போர் தாமும். அப்படியா ஒரு இடத்துல ராமாயண உபன்யாசமா ஜிஎஸ்பிக்கு ஏற்பாடு பண்றாளா, யூடியூப்ல இருக்கோ இல்லையோ, யூடியூப்ல வச்சிருப்பாளோ இல்லையோ, என்ன பண்ணணும், ஏபிஎன் சுவாமி ராமாயணன் போட்டா வருமா, ஜிஎஸ்பிகே ராமாயணன் போட்டா வருமா, ராமாயண ரகசியங்கள் போட்டா வருமா, ஒரு இருக்கட்டும். எனக்கு இப்ப ரொம்ப காரியம் இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு, ஐ ஹாவ் மை ஓன் ப்ரேயர் கமிட்மெண்ட்ஸ், ஸோ லெட் இட் பி இன் த யூடியூப். அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சேர்த்து ஏதோ 9 நாள் உபன்யாசமா ஒரு நாள் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுடுறேன் அப்படின்னு அனுமோதனம். நன்றி என்போர் தாமும். நல்லா இருக்கே இந்த ஐடியா, நாங்க கூட யோசிக்கலையா சுவாமி, ஏதோ இருக்குன்னு உட்காந்து கர்மஸ்ரத்தையா உட்கார்ந்து கேட்க ஆரம்பிச்சிட்டோம், நீரே இப்ப அழகா எங்களுக்கு ஒரு ஐடியா எடுத்து கொடுத்துட்டீர், சரின்னு உட்காந்து தலையாட்டினா போருமே எங்களுக்கு, நாங்களே உட்கார்ந்து இருக்கோம் சொல்றோம், அதே சமயத்துல உட்காந்து கேட்கணும் அவசியம் இல்லையே, பரவாயில்ல. நன்றி என்போர் தாமும் நரகமது எய்திடாரே, அத்தகையவர்களுக்கு உயர்ந்ததான லாபமானது சித்திக்கிறது என்று சொல்றார். ராமனுடைய அந்த வீரம், ராமனுடைய பராக்கிரமம், ராமனுடையதான பெருமையானது காண்பிக்கப்படுகிறதுன்னு அத சொல்றார். முக்கியமா வால்மீகி ஆரம்பிக்க சேவை என்ன கேட்டார், கோன்வஸ்மின் சம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ திருடௌவ்ரதான 16 கேள்விகளை நாரதர் இடத்துல கேட்டார். இது ராமாயணம் அப்பதான் ஆரம்பிக்கிறது. தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விடாமரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனி புங்கம். இந்த ஒரு ஸ்லோகத்திற்கு ஒரு வாரம் உபன்யாசம் அர்த்தம் பண்ணலாம். நம்ம பெருமைக்காக சொல்ற விஷயம் நினைச்சுக்காதீங்க, அவ்வளவு விஷயங்கள் உள்ள பொதிந்திருக்கு. தபஸ்வாத்தியாய நிரதம்னு ஆரம்பித்தாலேயே ஒரு நாள் முழுக்க உபன்யாசம், ஒரு வாரம் முழுக்க உபன்யாசம் பண்ற அளவுக்கு அதுல கண்டென்ட் இருக்கு. அபிநவ தேசிகன் முதலான பெரியோர்கள் இதுல ஆச்சரியமான வியாக்கியானங்கள் பண்ணி காண்பிக்கிறார் நமக்கு. வால்மீகி கேள்வி கேட்டுட்டார், நாரதர் வந்து நிக்கிறார். ஒரு ஆச்சாரியனை பார்த்த உடனே ஆச்சாரியனிடத்துல சாஸ்திரார்த்தமான விஷயங்களை கேட்கணும். லௌகிகமான வைஷயிக சுகங்களை அபிவிருத்தி பண்ணக்கூடியதான பிராகிருதமான விஷயங்களை பேச மாட்டான் ஆச்சாரியர்கள். யோயோ ஜல்ப சச ஜபான, அவர்கள் என்ன பேசினாலும் என்ன வார்த்தை சொன்னாலும் அது ஒரு மந்திரம் மாதிரி, அது ஒரு ஜபம் மாதிரி என்பதாகத்தான் பெரியோர்கள் அதனுடைய பெருமையை பேசுகிறார்கள். அதனால அந்த ராமாயணத்தினுடைய கருவை கேட்கிறார் வால்மீகி. நேர ராமாயணம்னு சொல்ல, அஸ்மின் லோகே சம்பிரதம் குணவான் கஹா வீரியவான் கஹா தர்மஜ்ஞா கஹா சத்யவாக்கியா கஹா திருடவிரதா கஹா அப்படின்னு வால்மீகி கேட்டே வர 16 கேள்விகள் கேட்கிறார். ஆச்சரியப்படுறாரு நாரதர். இந்த மாதிரி கேள்வி கேட்கிறவாளா யார் இருக்கா இப்பெல்லாம் லோகத்துல? சுவாமி சம்பாவனை வேணா பண்ணிடுறோம், உபன்யாசம் வேணா பண்ணாதீங்கன்றான். சம்பாவனை அமைச்சிடுறோம், உபன்யாசம் மட்டும் பண்ணாதீங்கன்றான். இனிமே சபைகள்ல போய் உபன்யாசம் பண்ணுவதே என்பது காலமானது மாறிவிட்டது என்பதாகத்தான் அடியேன் கணித்திருக்கிறேன். இப்ப கூட
திங்கட்கிழமையிலிருந்து அடியனுக்கு ஒரு உபன்யாசம் இருக்கு நங்கநல்லூர்ல. நேரதான் வர சொல்லியிருக்கா. நேரதான் போக போறேன். அதே சமயத்துல உங்களுக்கும் உபன்யாசம், அங்கேயும் உபன்யாசம். ஒரே சமயத்துல 2 குதிரையை சவாரி பண்ற மாதிரி தான் ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த நங்கநல்லூர் மத்த சுத்து வட்டார பகுதியில் இருக்கிறவர்கள் நேரம் வந்து உபன்யாசம் கேட்கலாம். அங்க வேற சப்ஜெக்ட், அங்க வேற ஒரு சப்ஜெக்ட். அதுதான் சொன்னனே, இது யூடியூப்ல இருக்கோ இல்லையோ, எப்போ வேணா வந்து கேட்டுக்கலாம். அது நேரம் கேட்கறதால நேரம் வந்தா மட்டும்தான் கேட்க முடியும். ஏன் அப்ப நேரம் தான் வந்து கேட்க முடியும் என்பதாக ஏற்படுறது. கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி எல்லால் மற்றும் கேட்பரோம்னு கேள்விகளை கேட்கிறோம், ஆச்சாரியர்களிடத்துல கேட்கிறோம். அந்த ஆச்சாரியன் எத்தனையோ அரும்பெரும் விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்றார். அவர்கள் எதை சொன்னாலும் அது ஆனந்தகரமாக, ஆஹ்லாதகரமாக, அத்தியாத்ம ஞான அபிவர்த்தகமாகத்தான் நமக்கு அமைந்திருக்கிறது. நம்முடைய ஞானத்தை அது பரிபக்குவமாக்குகிறது. நம்முடைய நடை உடை பாவனைன்னு சொல்றோமோ இல்லையோ, இது எல்லாத்திலையும் ஒரு மாறுதலை அது உண்டாக்கக்கூடியதா இருக்கு. இப்படி ஒரு ஆச்சாரியனிடத்துல சிஷ்யன் கேட்கிறான்னா அந்த ஆச்சாரியனுக்கு அதை காட்டிலும் ஒரு சந்தோஷாதிசயம் வேற எதுவுமே கிடையவே கிடையாது. சச்சிஷ்யன்னு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடியவன் அங்கே உபதிஷ்டமான அர்த்த விசேஷங்கள் அவர் உபதேசம் செய்கிறார் அல்லவா, அந்த உபதேசம் செய்த விஷயங்களை மறுபடி யோசித்து யோசித்து அதில் தனக்கு வரக்கூடிய பல சந்தேகங்களை ஆச்சாரியனிடத்தில் சென்று கேட்டு அதில் அவன் தெளிவடைவதை காட்டிலும் ஆச்சாரியனுக்கு வேறு ஒரு சந்தோஷம் கிடையவே கிடையாது. ராமாயணத்துல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, சிஷ்யனை தேடி ஆச்சாரியன் வர, சிஷ்யனை தேடி தெய்வம் வருது. வால்மீகியை தேடி நாரதரே வந்தார். நாரம் ததாதி இதி நாரதா, எல்லோருக்கும் பிரம்மஞானத்தை அளிக்கக்கூடிய மகாத்மா இல்லையா அவர் வந்திருக்கிறார். இவர் கேள்வி கேட்கிறார். 16 கேள்விகள் கேட்டார். நாரதர் அப்படியே பிரமிச்சு போயிட்டார், ஆனந்தப்பட்டார். தான் எதை நினைத்துக் கொண்டு இங்க வந்தோமோ, எதை இவருக்கு சொல்ல வேண்டும் என்பதாகத்தான் நினைத்தோமோ, அதையே வால்மீகி தன்னிடத்தில் கேட்பது என்பதே நாரதருக்கு ஒரு ஆனந்தம் இருக்கு. மாலே படிச்சோதிமனாலே உன் பாலே போல் ஷீரில் பழுத்து ஒழிந்தேன் அப்படின்னார் ஆழ்வார். பகவானுடைய திரு கல்யாண குணங்கள் பாலே போல் ஷீரில் பழுத்து ஒழிந்தேன். எம்பெருமானுடைய அந்த மாலே படிச்சோதி மாற்றேல் உன் பாலே போல் ஷீரில் பழுத்து ஒழிந்தேன். அந்த பகவானுடைய திரு கல்யாண குணங்கள் அப்படியே முழுகி திளைக்கிறேன். அந்த கல்யாண குணங்கள் ஈர்க்கின்றன, வல்வினையேனை ஈர்க்கின்ற குணங்கள் உடையாய். குணவான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கே, இந்த குணவான்றதான கேள்வியை கோரத்தாழ்வானுடைய அதிமானுஷ ஸ்தவம் முதலான ஸ்தவங்களை வச்சு, இந்த வரதராஜஸ்தவம் முதலான பஞ்சஸ்தவங்களை வச்சு அர்த்தம் சொல்லணும். அப்படி இது தவிர்த்து தனக்கு வேறொரு புருஷார்த்தம் இல்லை என்று நினைக்கக்கூடிய மகர்ஷி நாரதர். உலகமெங்கும் சஞ்சரித்து பக்த பிரகலாதன், அம்பரீஷன், துருவசுவாமி, இப்படி பல பெரியோர்களுக்கு உத்தமமான இந்த பகவன் நாமாக்களையும் பகவானுடைய பெருமைகளையும் உபதேசம் செய்தருடைய மகாத்மா. உலகத்துல எந்த ஒரு கிரந்தம், எந்த ஒரு பெரிய விஷயமானது சொல்லப்பட்டிருந்தாலும் அதுல நாரதருடைய சம்பந்தம் இருக்கும். வியாசரே கூட பாகவதம்ன்றது எழுதுறதுக்கு யாரு காரணம், யார் இன்ஸ்பிரேஷன், யார் பிரேரகர், பிரேரகர்னு அர்த்தம் ப்ரோவோக்கிங், தூண்டுவது, தூண்டுகோல் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த தூண்டுதலா இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டா நாரதர் தான் தூண்டுதலா இருந்தார். சதஷ்டோகி பாகவதத்தை அவருக்கு காண்பித்தார். இப்ப வால்மீகி இந்த மாதிரி ஒரு கேள்வியை தன்னை பார்த்து கேட்ட உடனே நாரதருக்கு ஆனந்தம் தாங்கல. அது உண்மைதான், ஆனந்தம் தாங்கல நாரதருக்கு. எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்ல அப்படியே குழஞ்சு போறார் உள்ளுக்குள். நினைச்சு நினைச்சு உருகிறார். சந்தடலே வந்து அழலை செய்திடினும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரிக்கோ வெங்கதிரோர்க்கு அல்லால் அலராவால் வெந்துயர் வீட்டாவிடினும் வித்துவ கோட்டம்மா உன் அந்தமில் சீர்கல்லால் அகம் குழைய மாட்டேனே. எதுல மனசு குழையிறது, எதுல மனசு உருகிறது? லவகுஷர்கள் கானம் பண்ணும் பொழுது அந்த சபையில் இருக்கக்கூடியவர்களாம் பனித்துளி மரத்தின் இலைகளிலிருந்து துளி துளியாக இறங்குவதை போன்று
அச்சஞ்சலமான காற்று வீசாத இடத்தில் உள்ளதான மரத்தின் இலைகளில் இருந்து பனித்துளியானது தண்ணீராக பெருகி வருவதைப் போல கண்களில் இருந்து கண்ணீர் பெருக அத்தனை பேரும் இருந்து எம்பெருமானுடையதான ராமாயணத்தை கேட்டுட்டே இருந்தாலே ராமபிரான் உட்பட செந்தடலே வந்து அடலை செய்திடினும் செங்கமலம். உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. சோதவியாதீனி ராஜேந்திர நிருணாம் சந்தி சகசிரஷா பாகவதத்துல பரீட்சித் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நீங்க தங்கத்துடைய விலை எவ்வளவு ஏறி இருக்கு, ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா ஏறி இருக்கா, ரூபில் மதிப்பு ஏறி இருக்கா, இல்ல டாலரின் மதிப்பு ஏறி இருக்கா, இதை பத்தி ஒரு பெரிய பட்டிமன்றம் பெரிய விசாரங்கள் பண்ணலாம். டீசல் பிரைஸ் ஏறிண்டே இருக்கு, பெட்ரோலுடைய விலை ஏறிண்டே இருக்கு, காய்கறிகளுடைய விலை ஏறிண்டே இருக்கு, உக்ரைன் ரஷ்யாவில் நடக்கக்கூடிய சண்டையினால உள்ளூர்ல இருக்கக்கூடிய நமக்கு எத்தனை பாதிப்பு, இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு நமக்கு நாளே போறல, அவகாசமே போறல. பேசிண்டே இருக்கலாம் போல இருக்கு. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதுல பேசுறதுக்கு. நம்ம அடுத்து நமக்கு பேசுறதுக்கு விஷயங்கள் வந்துட்டே இருக்கே அப்படின்னாரு. அதெல்லாம் சரிப்பா, அதெல்லாம் சரி, நன்னா தான் இருக்கு. ஆனால் சோதவியாதீனி ராஜேந்திர நிருணாம் சந்தி சகசிரஷா. இந்த மக்கள் இருக்காளே, உண்டியே உடையே என்ற மெய்யில் வாழ்க்கையை மெய்யெனக் கொள்ளும் வையகம், அதுல இருக்கக்கூடிய மக்கள் இருக்காளே, அவ பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர்ஸ் இருக்கு. ஆனா மகான்கள் இருக்காளே, அவளுக்கு பேசுறதுக்கு பகவத் விஷயம் தவிர்த்து வேற விஷயமே கிடையாது. பரமாத்மனி ஓரக்தா விரக்தா அபரமாத்மனின் பரமாத்மாவுடையதான சரித்திரங்களை தவிர்த்து வேற விஷயங்களை பேச மாட்டான். அவர்கள் தன்னிடத்துல மற்றவர்கள் பேசுவதையும் அதுதான் எதிர்பார்ப்பான். தாமரை இருக்கே, அந்த தாமரை பயரும் கருங்கடலை நோக்கும் ஆறு ஒன்பு உயிரும் கதிரவனையே நோக்கும், உயிரும் தருமனையே நோக்கும் உன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு அப்படின்னு ஆழ்வார். தாமரை புஷ்பம் எதை பார்த்து கொண்டிருக்கும், தாமரை புஷ்பத்திற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா, சூரியன் எப்படி இருக்கானோ, எந்த பக்கம் இருக்கானோ அந்த சூரியனை பார்த்து பார்த்து அந்த தாமரை மொட்டா இருக்குது அப்படி மலர்ந்து 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 அப்படி சூரியனையே அப்படி தேடின்னு போயிட்டு, உயரும் கதிரவனையே நோக்கும் ஒன் பூ, அந்த சூரியனுடைய ஒளி, சூரியனுடைய வெளிச்சம் பட்டால் மட்டும்தான் தாமரைக்கு மலர்த்தி என்பது உண்டாகும். அப்ப அக்னி பார்த்தது, நெருப்பு பார்த்தது, தாமரையின் இடத்துல சொல்லித்தான் நெருப்பு, ஓய் தாமரையே, உனக்கு மலர்றதுக்கு ஒரு ஹீட் வேணும் அவ்வளவுதானே, நான் உன் பக்கத்துல இருக்கேன், உனக்கு அந்த ஹீட்டை கொடுக்கிறேன், அதனால நீ மலர், எங்க உன்னுடைய இதழ்களை விரித்துக்கொள் என்பதாக சொல்லித்தான். செந்தடலே வந்து அடலை செய்திடினும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர் கல்லால் அலராவல். பக்கத்துல அந்த நெருப்பு மூட்டப்பட்டிருக்கு, அனல் அடிக்கிறது, இங்க தாமரை இருக்கு, சூரியனுடைய ஒளிப்பட்டு சூரியனுடைய கிரணம் பட்டு எவ்வளவு கடுமையாக சூரியன் பிரகாசித்தாலும் அந்த தாமரை தண்ணீரில் இருக்கக்கூடியது. தத்யதா கப்பியாசம் புண்டரீகமே வக்ஷினி கம்பீராம்ப சமுத்பூத ரவிகர விகசித சுமிருஷ்ட புண்டரீகதள அமலாய தெக்ஷணா என்பதாக அந்த அழகு சொல்லப்படுகிறது அல்லவா. இப்ப இந்த அக்னி, அதனுடைய ஜுவலனம், அதனுடைய ஜுவாலை வீசித்துனா தாமரை மலருமோ, தாமரை மலருமோ? அத்தகையதொரு டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட் அப்படின்றாலும் இல்லையோ, சூரியனுடையதான டிகிரி செல்சியஸ் என்னவோ, என்ன ஃபாரன்ஹீட்டோ அதே தான் இந்த அக்னியை கொடுக்கறதுனாலும் தாமரை வாடும் தவிர்த்து அந்த தாமரை மலராது அல்லவா. வெந்துயர் வீட்டா விடினும் வித்துவ கோட்டம்மா உன் அந்தமிழ் சீர்கல்லால் அகம் குழைய மாட்டேனே. எம்பெருமானே, எத்தனையோ விஷயங்கள், வைஷயிக சுகங்கள் எல்லாம் கஜேந்திர ரக்ஷா துவரிதம் பவந்தம் கிராகைரிவாகம் விஷயைர் விகிருஷ்டா என்பதாக கண்டு கேட்டு உற்றுமோந்து பலவிதமான சப்தாரி விஷயங்கள் என்னை பிடித்து இழுத்தாலும், என்னை அவைகள் பிடித்து இழுத்தால் கூட, எத்தனையோ விஷயங்களை பத்தி பேசலாம்னு மற்றவர்கள் எனக்கு தெரிவித்தால் கூட, உன் அந்தமீர் சீருக்கல்லால், உன்னுடைய திருக்கல்யாண குணங்களுக்கு அல்லால் அகம் குழைய மாட்டேனே. என் மனசு இறங்காது, நான் குழைய மாட்டேன், நான் மாற மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி புத்தி வேற எதுலயும் போகவே போகாது. அது அந்த மாதிரி ஒரு பாவம் அப்படியே அப்படியே என்ன ஆயிடுது அப்படின்னாரு, உள்ளுக்குள்ள அந்த வால்மீகி கேட்ட கேள்வி இருக்கே, அந்த கேள்விக்கு ஏற்றார் போலே தனக்குள்ளே ராமனை உள்ளுக்குள்ள ஊற போட்டு
ராமனுடைய சரித்திரத்தை சொல்றார். அவர் கேட்ட அத்தனை கேள்விக்கும் சேர்த்து ஒரே பதிலாகத்தான் சொல்ல போறார். யாரு? நாரத முனிவர். மேலு மேலு ராம நாம சுகமோ, மேலு மேலு ராம நாம சுகமு ஈதரலோ மனசா చేయదరు வேதாந்த விசாரணமு చేయద. எதுக்காக வேதாந்த விசாரங்கள் பண்ணணும்? வேதாந்த விசாரங்களை வேதாந்த விசாரங்கள் வேண்டாத விசாரங்கள். சாரத சேசு மகேசு விதி ஆகம நிகம புராண நேத்து நேத்து கஹி ஜாசு குண கரஹிமே நிரந்தர கானு நர் துளசி. நீ யாரெல்லாம் பெரிய பெரிய கடவுள்கள், யாரெல்லாம் பெரிய பெரிய தெய்வார தெய்வங்கள்னு சொல்லிட்டு இருக்கியோ, அந்த தெய்வங்கள், அந்த கடவுளர்கள் இருக்காளே யாரு? சாரது சேசு மகேசு. சாரது சாரதாதேவி, ஆதிசேஷன், மகேஷன், விதி ஆகம நிகம புராணு பிரம்மா. ஆகமங்கள், வேதாந்தங்கள், நிகமங்கள், வேதங்கள், வேதாந்தங்கள், புராணங்கள், இதிகாசங்கள். நேதி நேதி பகவோ நிருப கல்யாண குணாஹ புத்திரஸ்ய சந்திதே. எத்தனையோ விதமான திருக்கல்யாண குணங்கள் ராமனை அலங்கரிக்கின்றன. ஆண்டுஷம் சிமனுக்ரோஷா ஸ்ருதம் ஷீலம் தமசமஹ ராகவம் சோபயந்தே ஷட்குணா புருஷோத்தமம் என்று மக்கள் ராமனுடைய திருக்கல்யாண குணங்களை வர்ணிக்க ஆரம்பித்தார்கள். கடைசியில அந்த திருக்கல்யாண குணங்களுக்கு எல்லையே இல்லை என்பதனால என்ன பண்ணிட்டா? நேதி நேதி கஹி ஜாசு குண கரஹி நிரந்தரகானு. இதற்கு எல்லை இல்லை, எல்லை இல்லை. எத்தனை முறை தேடி பார்த்தாலும் அதற்கு எல்லை என்பதை நாம் பார்க்கவே முடியாது அப்படின்ட்டு. இதை தேடி பார்த்து உணர்ந்து அனுபவிப்பது என்பது கிடையவே கிடையாது. ஏன்னா யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசகா என்று வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாரதான வைபவாதிசயத்தை உடையவர். அனர்க ராகவம் என்பதாக சம்ஸ்கிருத இலக்கியத்துல ஒரு நாடகம் உண்டு. அனர்க ராகவம் அப்படின்னு பேர். அதற்கு குற்றமற்ற ராமன் அப்படின்னு பேர். ராமனிடத்துல தோஷம் உண்டா? உண்டுன்ட்ட சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்துல ராமனிடத்தில் இந்த உலகமானது குற்றத்தை சுமற்றுகிறது என்று சொல்றார். உத்தர ராமச்சரித்திரத்துல ராமபிரான் மீது சில தோஷங்கள் லவகுஷர்களாலே சொல்லப்பட்டன. அது நாடகத்துல வருது. அதற்கு சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்துல பதில் சொல்றார். வரதனுஹதிம் வாலி துரோகம் மனாக அபசர்ப்பணம். ராமபிரான் ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை கொன்றான், தடகாவதம். ராமபிரான் வாலியை மறைந்திருந்து அடித்தான். இன்று வரையிலும் யாரை கேட்டாலும் எந்த பட்டிமன்றம், ஒரு தீபாவளியோ இல்ல பொங்கலோ வந்துருத்தா ஒரு பட்டிமன்றம்னு சொன்னாங்கன்னா ராமன் வாலிபரம் செய்தது தவறா சரியானதான பட்டிமன்றம் தான் பெரிய பட்டிமன்றமா போயிட்டு இருக்கு. வரதனுஹதிம் வாலி துரோகம் மனாக அபசர்ப்பணம். கரதூஷண யுத்தத்தில் பெருமாள் பின் வாங்கினான் என்பதாக அவன் மீது ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது. அந்த சுவாரஸ்யத்தை அப்புறம் பார்க்கலாம். நம்ம அதனுடைய சுவாரஸ்யத்தை நம்ம அப்புறம் உணரலாம். அது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். முராரி என்பதான ஒரு கவி, மகாகவி. அந்த முராரி என்றதான கவி அனர்கராகவம் என்னும் ஒரு காவியத்தை இயற்றினான். குற்றமற்ற ராமபிரானுடைய திவ்ய சரித்திரம் என்பதாக. இவ்வளவு தூரம் அந்த கவியை பத்தி பேசணுமா? சுவாமி நீர் என்னமோ பெரிய பெரிய சாகித்யங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு. எங்களுக்கெல்லாம் சாகித்யத்துலலாம் ரொம்ப அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாங்களாம் நாங்களாம் சாஸ்திரார்த்தத்தில் தான் வெயிட் பண்ணுவோம். எங்களுக்கெல்லாம் சாஸ்திரார்த்தம் தான் முக்கியம். இந்த சாகித்யம்லாம் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவா சில பேர். இந்த அனர்கராகவம் என்னும் உத்தமமான நாடகத்தில் சொல்லப்படக்கூடியதான அத்தியுதமான ஒரு விஷயத்தை சுவாமி தேசிகன் விரோத பரிகாரத்துல சாதிக்கிறார். சாகித்யம் இல்லை, எங்களுக்கு சாஸ்திரார்த்தம் தான் வேணும், சாஸ்திரார்த்தம் தான் வேணும் சொல்றோம் இல்லையோ. அந்த சாஸ்திரார்த்தம் கவிதார்க்கிக சிம்மமான சுவாமி தேசிகன் என்ன பண்றாரு அப்படி கேட்டா, ஸ்ருதி பரிச்சயமுடைய மகா கவி வாக்கியத்தாலே சித்தம் என்று விரோத பரிகாரத்துல சாதிக்கிறார். விரோத பரிகாரம் என்பது நம்முடைய சம்பிரதாயத்தில் நமக்கு எத்தனை தடவை சொன்னாலும் மறுபடியும் சந்தேகங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அல்லவா? அந்த சந்தேகத்தை போக்கடிப்பதாக ஒரு 108 கான்செப்ட்ஸ், 108 பேராகிராஃப்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த 108 பேராகிராஃப்ல சுவாமி தேசிகன் சில விஷயங்களை அபூர்வமா சாதிக்கிறார். விரோத பரிகாரம். திருவஹீந்திரபுரம் என்னும் திவ்யதேசத்தில் எம்பெருமான் தேவநாதனுடைய திருவடிவாரத்தில் சுவாமி தேசிகன் இந்த கிரந்தத்தை அருளி செய்தார் என்று பெரியோர்கள் அதை கொண்டாடுகிறார்கள். எம்பெருமானை வேதங்கள் சித்தோபாயன் என்றும் சாத்தியோபாயன் என்றும் சொல்லுகின்றன. ரொம்ப முக்கியமான சாஸ்திரார்த்தம். கொஞ்சம் டெக்னிக்கலான சாஸ்திரார்த்தத்தை ரசிப்போம். அப்பத்தான் இந்த முராரி என்றதான கவியினுடையதான ஸ்லோகத்தின் பொருளை உணர முடியும்.
பகவான் சித்தோபாயன் என்றும் சாத்தியோபாயன் என்றும் எம்பெருமானுக்கு 2 விதமான நிலைப்பாடு சொல்லப்படுகிறது. சாத்தியோபாயம் என்பதாக நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, பிரபத்தி என்பது உபாயம், நல்லா கவனிக்கணும். சரணாகதி என்பது உபாயம், புரியுதா? அப்ப அந்த சரணாகதி என்னும் உபாயத்தை நாம் செய்கிறோம், அது சாத்தியம் என்று சொல்லப்படுகிறது. சாத்தியம்னா என்ன? நாம் செய்வதனாலே, நாம் செய்யக்கூடிய ஒரு கிரியையினாலே அது உண்டாகிறது என்று பொருள். ஆனால் இந்த உபாயம் பலன் அளிக்கிறதா அல்லது எம்பெருமான் பலன் அளிக்கிறானா? கொஞ்சம் காலக்ஷேபங்களை ஊன்றி கவனித்தவர்களுக்கு இதனுடைய விஷயங்கள் புரியும். ஆனா ரொம்ப டெக்னிக்கலா நான் போக போறது, இது உபன்யாசம் தானே, அது ஓபன் ஃபார் ஆல் தானே. அவனை அடைவதற்கு அவனே வழி, இதான் விஷயம். இதை புரிஞ்சுக்கணும். நம்ம சுவாமி தேசிகன் ரகசியத்ரயசாரம் என்பதான நம்முடைய சம்பிரதாயார்த்தங்களை விவரிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த கிரந்தத்தில், ஒரு உயர்ந்த நூலில் இந்த விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார். தன்னை பெருகைக்கு தானே உபாயமாய் இருப்பவன், சாதனமும் அவனே, நற்பயனும் அவனே. உபாயம் அவன்தான், உபாயத்தினாலே ஏற்படக்கூடிய பலன் என்ன? அதுவும் அவன்தான். ஸ்வப்ராப்தே ஸ்வயமேவ சாதனதையா ஜோகுஷ்யமான ஸ்ருதோ என்று தேசிகன் இதை கொண்டாடுகிறார். தன்னை பெருகைக்கு தானே உபாயமாய் இருப்பவன் எம்பெருமான் அப்படின்னு இது விஷயம் சொல்லப்படுகிறது. அப்போ ஒருத்தர் ஒரு அழகான கேள்வி ஒண்ணு கேட்டார். சுவாமி, ஒருவரே டபுள் ரோல் பண்ண முடியுமா? ஒருத்தரே உபாயமாகவும் இருக்க முடியுமா? அவரே அந்த உபாயத்தினால் அடையக்கூடிய பலனாகவும் இருக்க முடியுமா? எம்பெருமான் விஷயத்துல இது எக்ஸம்ஷன்றது தெரியுது. இருந்தாலும் கேள்வி நல்ல கேள்வி அப்படின்னு அந்த கேள்விக்கு தேசிகன் அங்கே விரோத பரிகாரத்துல அழகான சமாதானங்களை சொல்லுகிறார். இதுல ஒன்றும் தப்பு கிடையாதுப்பா. ஒருத்தருக்கே 2 டியூயல் ரோல் அப்படின்றது நாம உலகத்துல பார்க்கிறோம். அந்த 2 டியூயல் ரோலை பெருமாள் கரெக்டா பேலன்ஸ் பண்ண முடியும். நம்ம மாதிரி சாமானியர்களுக்கு எல்லாம் அந்த டியூயல் ரோல்ன்றது அவ்வளவு சீக்கிரமா புரியாது, நம்மளால பேலன்ஸும் பண்ண முடியாது. ஆனா பெருமாளால இந்த மாதிரி டியூயல் ரோலை ஈஸியா பெருமாளால வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியும் என்பதாக உபாயம் அவன்தான், அதனால ஏற்படக்கூடியதான பலன் அவன்தான் என்பதாக சொல்லி சர்வேஸ்வரன் 2 ஆகார விசிஷ்டனா இருக்கிறான் என்று சொல்லி இத உங்களுக்கு நான் ரொம்ப ரசமான ஒரு எக்ஸாம்பிள்ல புரிய வைக்கிறேன் பாருங்க. அனர்கராகவம் என்னும் நாடகத்தில் மகாகவி, ஸ்ருதி பரிச்சயமுடைய மகாகவி முராரி என்றதான் அந்த கவி சொல்றார். குருகுல கிருஷ்டா முராரி கவி. நாங்கள்லாம் குருகுலத்துல அந்தேவாசியா இருந்து ஆச்சாரியனுக்கு பூர்ணமா கைங்கரியம் பண்ணி அந்த ஆச்சாரியன் திருவுள்ள முகக்கும்படியான காரியங்களை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டு அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நாங்கள்லாம் நடந்தோம் சுவாமி. அவருக்கு வேஷ்டி துவச்சு போட்டோம், கை கால் அமைக்க விட்டோம். அவர் எங்கேயான வெளியில உபன்யாசங்களுக்கு போகும்பொழுது அவருடனே நாங்கள் பிரயாணம் செய்தோம். அவருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து, உண்மையிலேயே ஆச்சாரியன் எங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து அந்த ஆச்சாரியன் இடத்துல நாங்கள் கூடவே இருந்தோம் என்றெல்லாம் ஆச்சாரியனுக்கு செய்த சிசுரூஷை, குருவுக்கு செய்த சிசுரூஷை இருக்கே, குரு சிசுரூஷையா வித்யா, ஆச்சாரியனுக்கு செய்த சிசுரூஷையின் மூலமாக தாங்கள் பெற்றதான பேரின்பத்தை எல்லாம் அந்த முராரி தன்னுடைய காவியத்துல காண்பிக்கிறார். அந்த முராரி என்றதான கவி பெருமாளே உபாயம், பெருமாளே உபேயம் என்பதை காண்பிக்கிறார் பாருங்கோள். சஸ்வேனைவ பலப்பிரதா பலமபி ஸ்வேனைவ நாராயணா என்று ஸ்ருதி பரிச்சயமுடைய, ஸ்ருதி பரிச்சயமுடைய, ஏதோ சும்மா சம்ஸ்கிருதம் மட்டும் தெரிஞ்சு கொடுத்து அதனால அவன் கவி ஆயிட்டான் நிஜகாரியம். ஜஸ்ட் லைக் தட் சான்ஸ்கிரிட் இருக்கு, நாலேஜ் இருக்கு. இப்பெல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சா சம்பிரதாய விஷயங்களை நாம எதை வேணா பேசலாம், எழுதலாம்னு வச்சுட்டாலும் சில பேர். அந்த மாதிரி லாங்குவேஜ் ஸ்கில் இருக்கு அப்படின்றதுனாலயே சாஸ்திரார்த்தம் தெரிஞ்சிடுமா? இப்ப நிறைய பேருக்கு சம்ஸ்கிருத ஞானம் இருக்குன்னா அந்த சம்ஸ்கிருத ஞானத்தை கொண்டு ராமாயணத்துடைய அர்த்தங்களை சொல்லிட முடியுமா? சுவாமி ஸ்ரீபாஷ்யக்கார் எடுத்துக்கோங்க. படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஷன். போன உபன்யாசத்துல, போன வருஷம் நம்முடைய ஜிஎஸ்பி ராமாயண உபன்யாசத்துல நாம் என்ன பார்த்தோம்? ராமானுஜருக்கு 18 விதமான அர்த்த விசேஷங்களை பெரிய திருமலை நம்பிகள் எப்படி உபதேசம் செய்தருளினார் என்று பார்த்தோம் அல்லவா? அப்ப ராமானுஜருக்கு இல்லாத ஞானமா? ராமானுஜருக்கு தெரியாத சம்ஸ்கிருதமா? ராமானுஜருக்கு தெரியாத ஞானமானா அப்பேற்பட்டவர் கூட ஒரு ஆச்சாரியனிடத்துல இருந்து ராமாயணத்துடைய 18 அர்த்த விசேஷங்களை கிரகித்தார் என்றால் அவ்வளவு சுலபமா நமக்கு அதெல்லாம் வந்து சித்திச்சிருமா? நம்ம யோசிக்கணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் பெரியோர்கள் இடத்துல போய் இருந்து அவர்கள் மூலமாகத்தான் நாம் இதனை அறிய வேண்டும். சஸ்வேனைவ பலப்பிரதா ஸ்வஸ்வேனைவ பலப்பிரதா பலமபி
ஸ்வேனைவ நாராயணா என்று ஸ்ருதி பரிச்சயமுடைய மகாகவி வாக்கியத்தாலே சித்தம். இதை யார் அப்செக்ட் பண்ணாலோ அப்பேற்பட்டவாளும் இந்த சாகித்யத்தை ஒத்துண்டான்னா அவளுக்கு அது புரியும். என்ன விஷயம்? அனர்கராகவரத்துல 3வது அங்கம், 3rd சாப்டர், 3rd கேண்டோ அப்படின்னு சொன்னோமா, அங்கம்னு சொல்லணும் சாப்டர். இது நாடகம் இல்லையோ, அதுல ஒரு ஸ்லோகம், புத்திரார்த்தே ஜகதேக ஜாங்கிகயு உத்தாம பிரமத்கீர்த்தினா சாதுர்ஹோத்ர விதீர்ண விஸ்வவசுதா சக்ரேண சக்ரே மகா ராஜ்ஞா பங்கிரதேன யத்ர சகல ஸ்வர்வாசி சர்வாதிதௌ சஸ்வேனைவ பலப்ரதோ பலமபி சஸ்வேனைவ பலப்ரதः பலமபி ஸ்வேனைவ நாராயணः. உலகத்திலேயே மிகப்பெரிய பெருமை வாய்ந்தவன் யாரு அப்படின்னு கேட்டா தசரதன் என்னும் சக்கரவர்த்தி. தசரத சக்கரவர்த்திக்கு என்ன பெயர்? தர்மராஜன் என்பது அவனுடைய இயற்பெயர். தர்மராஜன் என்றதான ஒரு இயற்பெயரை உடையவனுக்கு தசரதன் என்னும் பெயர் எதனாலே உண்டாயிற்று அப்படின்னா 10 திசையிலும் தேரை செலுத்தக்கூடியதான பெருமை பெற்றவன் அந்த மகாத்மா. சரிமா? 10 டைரக்ஷன்ல போவான். எப்பேற்பட்டதான ஒரு டிராபிக் இருந்தா கூட தசரதன் அழகா தேரை ஓட்டுவான். எவ்வளவு டிராபிக் இருந்தாலும் தசரதனால அழகா தேரை ஓட்டிட்டு போக முடியும். தசரதனுடைய தேருக்கு அந்த ஒரு பெயர் உண்டு, பெருமை உண்டு. அவனுடைய ராஜ்யத்துல யாருக்கும் கஷ்டம் என்பது கிடையவே கிடையாது. அவனுடைய ராஜ்யத்துல எல்லாரும் ஆனந்தமா இருந்தா, எல்லோருக்கும் சந்தோஷம் ஏற்பட்டது. ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல் என்றார் கம்பன். வறியவன் என்பவன் அவனுடைய ராஜ்யத்துல கிடையவே கிடையாது. அந்த தசரதன் நினைச்சா உடனே இங்க இருந்து சொர்க்கலோகத்துக்கு போவான். தாமாவசஹா தசரத சுரவந்திதேன சங்கிரந்தனேன விஹிதாசன சம்விபாகா. போஜமகாகவி சம்புராமாயணத்துல வர்ணிப்பார். திடீர்னு இந்திரன் தசரதனுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவான். தசரதா ஸ்டார்ட் இமீடியட்லி ஃபைட்டிங் வித் டெமான்ஸ் அப்படின்னு டக்குன்னு இங்க என்ன பண்ணுவான்? தசரதன் தேர் எடுத்துட்டு போவான். அங்க போய் தேவர்களோடு சேர்ந்து அசுரர்களை எதிர்த்து யுத்தம் செய்து அசுரர்களை ஜெயிப்பான். ஜெயித்த உடனே இந்திரன் பார்ட்டி வைப்பான். உண்டோ இல்லையோ? செலிப்ரேஷன் உண்டோ இல்லையோ? விக்டரி செலிப்ரேஷன்ஸ் உண்டோ இல்லையோ? அப்ப தசரதனுக்கு ஒரு சீட் ரிசர்வ் பண்ணிருக்கணும். பார்ட்டினா சீட் ரிசர்வ் பண்ணுமோ முதலியோ? எந்த சீட்டு? தேவர்கள்லாம் இங்க உட்காந்துருப்பா. வருணன், வாயு, அக்னி, நிர்வத்தி எல்லாம் யமன்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பான். தசரதன் அந்த சபைக்கு வருவான். உடனே இந்திரன் கூப்பிடுவான் தசரதன், தசரதா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீட்ல பாதி கொடுப்பான். சங்கரந்தனேன விஹிதாசன சம்விபாகா. இந்திராணி கூட உட்காரத்துக்கு அந்த இடத்துல அலோவ் பண்ண மாட்டான் இந்திரன். அதுல தன்னுடைய பெட்டர் ஹாஃப், ஒரிஜினல் யாரு? இந்திராணி, இந்திரனுடைய மனைவி. அவளுக்கு கொடுக்க வேண்டிய சீட், அவளுக்கு கொடுக்க வேண்டியதான அந்த அந்த கௌரவத்தை தசரதன் என்ன பண்ணுவான்? இந்திரன் என்ன பண்ணுவான்? தசரதனுக்கு கொடுப்பான். பிருந்தாரிகாரி விஜயே சுரலோபலுப்த மந்தார மால்ய மதுவாசித வாசபூமி. ரைட், ஓகே. அடுத்தது ஹானர் பண்ணும். பார்ட்டி வச்சா ஜாலியா எல்லாரும் செலிப்ரேட் பண்றான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த பார்ட்டி எதுக்கோசரம் தெரியுமோ இல்லையோ? we got the victory among the demons. அவளுக்கு மேல அந்த டெமன்ஸ் எல்லாம் நம்ம அடிச்சு தொலைச்சிட்டோம், நமக்கு விக்டரி கிடைச்சது. இன்ஃபேக்ட் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மாஸ் விக்டரி நமக்கு கிடைச்சதுக்கு யாரு காரணம்? இதோ இங்க இருக்காரு இந்த மகா சக்கரவர்த்தி தசரதன், அவர் தான் காரணம். only because of his massive support that we got the victory on demons அப்படி சொல்லிட்டு தசரதன் என்ன பண்ணுவான்? இந்திரன் என்ன பண்ணுவான்? அந்த கேதரிங்ல எல்லாரும் பார்த்து கமான் கிவ் ஹிம் பிக் ஹேண்ட்ஸ் அப்படி சொன்னா எல்லாரும் அப் அப் அப்படின்னு கை தட்டுவா. தன் கழுத்துல ஒரு மாலை போட்டு இருப்பான். தேவலோக பாரிஜாத மாலை. பாரிஜாத புஷ்பம் தேவலோகத்தில் தானே கிடைக்கும். செலஸ்டியல் கார்லாண்ட், அது தெய்வாம்சம் பொருந்தியதான மாலை. இந்த மாலையை தான் துர்வாசர் இந்திரனுக்கு கொடுத்தார். அந்த மாலையில நல்ல தேன் பெருக்கு, அப்படியே தேன் அப்படியே ஒட்டும் சொட்டும் அந்த மாலையில. அப்பேற்பட்டதான அந்த மாலையை தன் கழுத்துல போட்டு இருக்கிறதான அந்த மாலையை எடுத்து என்ன பண்ணுவான்? தசரதர் கழுத்துல இந்திரன் போடுவான். சங்கிரந்தனேன விஹிதாசன சம்விபாகா
பிருந்தாரிகாரி விஜயே சுரலோகலுப்த மந்தார மால்ய மதுவாசித வாச பூமி. தசரதனுடைய மார்பு இருக்கே அது எப்பொழுதுமே நல்ல வாசனையோடு இருக்கும். என்ன போட்டுக்கிறார்? ஃபாக் அப்படின்னு புஸ்கு புஸ்கு அந்த கேஸ் அடிச்சுக்கிறாரா, வேற ஏதாவது சென்ட் அடிச்சுக்கிறாரா, வேற ஏதாவது ஃப்ராக்ரன்ஸ் அடிச்சுக்கிறாரா அப்படின்னா தேவலோகத்து காஸ்மெட்டிக்ஸ், லோக்கல் காஸ்மெட்டிக்ஸே கிடையாது. அதனால தான் சீதை சொல்லுவா, எங்க மாமனார் இருந்தார், அவர் அடிக்கடி ஃபாரின் போயிட்டு வருவார், எங்க தேவலோகம் போயிட்டு வருவார், அந்த தேவலோகத்து காஸ்மெட்டிக்ஸ்லாம் எங்க மாமனார் கொண்டு வந்து கொடுப்பார், அதெல்லாம் நான் யூஸ் பண்ணி, இந்த லோக்கல் ஐட்டம்ஸே எனக்கு கிடையாதுன்னு. இதை தேசிகன் ரிஜிஸ்டர் பண்றார், தெரியுமா உங்களுக்கு? சுவாமி தேசிகனை போல நுட்பமா கவனிக்கிறவா யாருமே கிடையாது. இப்ப போஜ மகாகவி என்ன பண்ணா, தசரதனுடைய மார்பில் தேவலோக பாரிஜாத புஷ்பத்தின் தேன் பெருக்கு பெருகினதான வாசனை வீசுகிறது என்று சொன்னான். சீதை, நான் எங்களுடைய மாமனார் மூலமாக தேவலோக போகங்களை எல்லாம் அனுபவித்தேன் என்று மாமனாருடைய பெருமையை சொன்னார். சுவாமி தேசிகன் சாதித்தார், வேகோத்வேல சுவேல கிமிடமிரிமிதோ மந்திரிதோ வானரேந்திரைஹி மாயா மானுஷ்யலீலாம் அபிநயதி ஹரோ லப்தசேவா விசேஷா வைதேகி கர்ணபூரஸ்தவகசுரவிநாய சமாஸ்லேஷிதோஷ்டா திருஷ்டாபாரிப்ளவானாம் சபவது கருடஹ துக்கவாரிப்ளவோ நஹ. தேசிகன் சாதித்தார், நாகாஸ்திரத்தினால ராமலட்சுமணர்கள் விழுந்து கிடக்கிறார். அப்ப திடீர்னு ஆகாயத்துல பெரிய இருட்டு வந்துடுது, என்னன்னே தெரியல, அப்படியே சூரியன் மறையிறது, ஆகாயமே மறையிறது. ஐயோ, இது என்ன சுவேல பர்வதம் பறந்து வருதா, மகேந்திர பர்வதம் பறந்து வருதா, இல்லைன்னா மேரு பர்வதமே பறந்து வருதா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சு பார்க்கிறா. வேகோத்வேல சுவேல கிமிதவிதிமிதோ மந்திரிதோ வானரேந்திரைஹி. வானர வீரர்கள்லாம் பயந்து இருக்கிறா, ஐயோ என்னமோ தெரியலையே, வந்திருக்கிற ஆபத்து. ஏற்கனவே ராமலட்சுமணர்கள் மயக்கம் போட்டு கீழ் விழுந்து கிடக்கிறா, ராமலட்சுமணர்கள் மயக்கத்துல விழுந்து கிடக்கிறா. அவ மயங்கிறது போராது என்பதை தவிர்த்து இப்படி ஒரு உட்பாதம் நமக்கு ஏற்பட்டு விட்டதே, என்ன ஆபத்தோ என்னமோ தெரியலையே என்பதாக அவர்கள்லாம் தவியா தவிக்கிறார். மாயா மானுஷ்யலீலாம் அபிநயதி ஹரௌ லப்த சேவா விசேஷா. எம்பெருமான் இப்ப ஆத்மானம் மனுஷம் மண்யே, தன்னை மனிதனாக வைத்துக் கொண்டு பெருமாள் பலவிதமான நாடகங்கள் நடத்தியிருக்கான். ஆத்மானம் மனுஷம் மண்யே என்பதற்கு சக்கரவர்த்தி திருமகளுடைய உள்ளத்தை சுவாமி தேசிகன் படம் பிடித்து காண்பிப்பார். பகுமன்யே, மானையன் மானுஷத்துவம், இப்பதான் மனுஷனா இருப்பதையே பெருமாள் ரொம்ப விசேஷமா விரும்புகிறான். அப்பதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஆஹா இப்ப கிட்ட வருது, கிட்ட வர புரிஞ்சுது, ஆஹா இது கருடன், இது கருடன். அவன் ரக்கைய அப்படி அப்படி விரிச்சு அப்படி வரச்சேவே என்ன எடுத்து நாகாஸ்திர மோச்சனம் என்பது எம்பெருமானுக்கு ஏற்பட்டு விட்டது. நாகபந்தனத்திலிருந்து மோச்சனமானது எம்பெருமானுக்கு ஏற்பட்டு விட்டது. உடனே அப்படி எழுந்து உட்கார்ந்தா, அப்படி கண்ணு பார்த்தா, அந்த உபன்யாசம் முடிஞ்ச உடனே எழுந்து உட்காந்துப்பா. இனிமேல அதுக்கு எங்க வாய்ப்பு இருக்கு ஆடிட்டோரியத்துல, அப்படி மலக்க முழிப்பாளர்கள் எல்லாரும் அப்படி மலக்க முழிக்கிறா. முடிச்ச ராமன் எழுந்து உட்கார்ந்தார். எதிர கருடன் கையை கூப்பி நிற்கிற. ராமாயணத்துல கருத்மானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் அது, கைங்கரியம். ஹனுமானுக்கு மட்டும் கைங்கரியம் கிடைச்சதேன்னு கருத்மான் வருத்தப்பட்டாரோ இல்லையோ, இப்ப கருத்மானுக்கு ராம கைங்கரியம் பிராப்தமாச்சு. கையை கூப்பி நிற்கிறார். ராமன் சொன்னார், நீ யாருன்னு எனக்கு தெரியலையே. ஏன்னா போட்டிருக்கிற வேஷத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணணுமே. மாயா மனுஷலீலாம் அபிநயதி ஹரௌ லப்த சேவா விசேஷா. மனிதனாக பிறந்ததினாலே தான் எப்படியெல்லாம் இருக்கணுமோ, மர்த்தியாவதாரக்கரு மர்த்திய சிக்ஷணம். மனிதனாக பிறந்ததனுடைய நோக்கம் என்ன? மனிதர்களுக்கு அதை உபதேசம் செய்ய வேண்டும், அதை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அபிநயதி ஹரௌ லப்த சேவா விசேஷா. அவளுக்கு அதை உபதேசிக்கிறார். இப்படிதான் இருக்கணும்ன்றதான ஒரு கேரக்டரைசேஷன். அந்த கேரக்டரை பெருமாள் கரெக்டா தான் ஸ்ட்ரிக்டா எடுத்து காண்பிச்சார். உடனே நீ யாரு எனக்கு தெரியலையனர். கருடன் சொன்னார், என்ன உமக்கு தெரியாது சுவாமி, உண்மை எனக்கு தெரியும், நான் ரொம்ப உமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு. என் ஃப்ரெண்ட் இன் நீட், என் ஃப்ரெண்ட் இன் நீட். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சரியான சமயத்துல வந்து என்னை ரட்சித்தார், என்னை காப்பாத்தினார். இந்த நாகாஸ்திரத்தினாலே மயங்கி கிடக்கக்கூடிய எனக்கு உன்னுடைய வரவு என்பது புத்துணர்ச்சி அளித்திருக்கிறது. உனக்கு நான் என்ன கைமாறு பண்ண முடியும், உனக்கு நான் என்ன கைமாறு பண்ண முடியும் என்று யோசித்த ராமபிரான் அப்படியே கருடனை அப்படியே சேர்த்து கட்டிண்டார். கருத்மான பெருமாள் சேர்த்து கட்டிண்டார். அப்ப என்னாச்சு? தேசிகன் சாதித்தார், தசரதன் ஃபாரின் சென்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவார். அந்த ஃபாரின் பிராக்ரன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சீதாதேவிக்கு கொடுத்திருக்கார்.
சீதாதேவி அந்த ஃபாரின் சந்தனம்லாம் இம்போர்ட்டட் சந்தனம், லோக்கல் சந்தனமே கிடையாது இல்லையா? அந்த மாதிரி ஃபாரின் சந்தனத்தெல்லாம் சீதாதேவி தன்னுடைய திருமார்புல பூசிக்கொண்டிருந்தாள். அந்த திருமார்புடன் சீதாதேவி ராமபிரானை எப்பொழுதும் தழுவிக் கொள்ளுவாள். தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டாஹ வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே என்று தன்னுடைய அந்த திருமார்பினாலே ராமபிரானை மார்பில் அழுந்த தழுவிக் கொள்வாள். அப்பொழுது பிராட்டியின் திருமார்பில் பூசப்பட்டிருக்கக்கூடிய சந்தனத்தின் பரிமளமானது ராமபிரானுடைய திருமார்பிற்கு மாறும். அது அங்கிருந்து டிரான்ஸ்பர். வைதேகி கர்ணபூரஸ்தமகசுரபினா யஸ்ஸமாஸ்லேஷிதோஷ்டா. பிராட்டியின் திருமேனியில் பூசப்பட்டிருக்கக்கூடிய வாசனை பரிமளங்கள் இப்பொழுது ராமபிரானுக்கு அவளுடைய தழுவதினாலே ராமபிரானுக்கு வந்து சேர்ந்தன. அந்த பரிமளம் மிக்க தன்னுடைய திருமார்பினாலே ராமபிரான் கருடனை தழுவிக்கொண்டார். என்ன எடுத்து அந்த வாசனை கருடனுக்கு வந்து சேர்ந்தது. வைதேகி கர்ணபூரஸ்தமகசுரபினா யஸ்ஸமாஸ்லேஷிதோஷ்டா திருஷ்டா பாரிப்ளவானாம் சபவது கருடா துக்கவாரிப்ளவோனஹ. இப்படி ராமபிரானின் திருமேனி வாசனையை தான் கொண்ட கருடன் நம்முடைய துக்கங்களை எல்லாம் களையட்டும், நம்முடைய துக்கங்களிலிருந்து நமக்கு நிவர்த்தியை அளித்து அவன் நம்மை ரட்சிக்கட்டும் என்பதாக சுவாமி தேசிகன் அங்கே அழகாக கருட பஞ்சாசத்துல சாதிக்கிறார். இப்ப எவ்வளவு விஷயங்கள் பார்த்தீங்களா? அப்ப தசரதன் அடிக்கடி சொர்க்காதி லோகங்களுக்கு போவார், இந்திராதி லோகங்களுக்கு போவார். அங்க அவருக்கு ராஜோபசாரங்கள் நடக்கும், தேவர்கள்லாம் அவரை கொண்டாடுவா. 10 திசையிலும் செலுத்தக்கூடியதான தேரின் வல்லமையை பெற்றதினாலே அவருக்கு தசரதன் பேரு. அப்பேற்பட்டதான தசரதன் குலமுதலாக பிறந்தவன் யாரு? ராமபிரான் என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே அனர்கராகவத்துல முனாரி கவி காண்பிக்கிறது. சுவாமி தேசிகன் விரோத பரிகாரத்துல எந்த விஷயத்தை எடுத்தாரோ அதனுடைய பெருமையை நாம இப்ப பார்க்கிறோம். புத்திரார்த்தே ஜகதேக ஜாங்கிகயோ உத்தாம பிரமத் கீர்த்தினா. எல்லா இடத்திலையும் தடையராத அஸ்வமேத யாக குதிரை எங்கு வேணாலும் சொல்லும். தசரதன் அஸ்வமேத யாக குதிரையை விடுத்தானேயானால் அந்த குதிரையை யாராவது தடுப்பாளா? மமலாலப்பியமானஸ்ய புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம்னா தசரதன். ததர்த்தம் ஹயமேதேனா, நான் இவ்வளவு செல்வத்தோட இருக்கேன், இவ்வளவு பெருமைகள் எனக்கு இருக்கு, எத்தனை இருந்தா என்ன? பண்ணில்லா பாடல் போலவும் பருவில்லா நட்பு போலவும் உன்னில்லானை உண்டில்லா அடிசில் போலவும் பெண்ணில்லா சயனம் போலவும் பெயரில்லா வாழ்க்கை போலவும் கண்ணில்லா வதனம் போலவும் காண்முளை இல்லா இன்பம் என்றான் ஒரு கவி. நல்ல தலிகை பண்ணி வச்சிருக்கா, ஆனா அதுல நெய் இல்லைன்னா சுவாரஸ்யம் இருக்கும். அந்த தலிகை ருச்சிக்குமா? ருச்சிக்காது. அதே மாதிரி பாட்டு இருக்கு, அந்த பாட்டுக்கு ஏத்த ராகம் தெரியல, வராகம் தான், என்ன பிரயோஜனம்? அது பிரயோஜனம் இல்லை. பண்ணில்லா பாடல் போலவும் பரிவு இல்லா நட்பு போலவும். நட்பு இருக்கு, முகநக நட்பது நட்புன்றதாக சொல்லி பரிவு இல்லை, என்னமோ நட்பு, அந்த நட்பு பிரயோஜனம் இல்லை. நல்ல வாழ்க்கை இருக்கு, 2 டபுள் காட்டு கட்டில் இருக்கு, ஏசி இருக்கு, ரூம் இருக்கு, 3 அபார்ட்மெண்ட்ஸ் 3 BHK வாங்கி வச்சிருக்கான் 3, ஆனா கல்யாணமே ஆகல. பெண்ணில்லா சயனம் போலவும் பெயரில்லா வாழ்க்கையை போலவும். என்னடா இருக்கான் யாரோ ஒருத்தர், யார் அவர் தெரியலையே அப்படின்னா அவருக்கு பெருமையே கிடையாது. அது போலத்தான் எத்தனை இன்பங்கள் இருந்தால் கூட மக்கட் செல்வம்னு சொல்றோமோ இல்லையோ, ஒரு குழந்தை மடலை செல்வம்னு சொல்றோமோ இல்லையோ, அப்படி ஒரு குழந்தை இல்லாத வாழ்க்கையே இல்லை. அப்ப அவ்வளவு வருத்தப்பட்டான் தசரதன். தடையற்றதான அஸ்வமேதையாக குதிரையை எங்கும் செலுத்தக்கூடிய வல்லமை பெற்றவன் சார்வபௌமன். அத்தகையதொரு அஸ்வமேதையாகத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ரித்திக்குகள் எவரையவர்களோ 4 வேதங்களையும் நன்கு அறிந்தவர்களாயும் உயர்ந்ததான யாகத்தினுடைய பிரயோகங்களை நன்கு அறிந்தவர்களாயும் இருக்கக்கூடிய அந்த ரித்திக்குகளுக்கு அகண்டமான இந்த பூமி முழுவதையும் தானம் செய்த மகாத்மா யாரு? தசரத சக்கரவர்த்தி. எத்தனையோ அஸ்வமேத யாகம் பண்ணிருக்கான், ஆனா தசரத சக்கரவர்த்தி இப்போ ஒரு அஸ்வமேத யாகம் பண்றான். எதற்காக? மமலாலப்பியமானஸ்ய புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம். எவ்வளவோ செல்வங்கள் இருந்தாலும் எனக்கு மக்கட் செல்வம் என்பது இல்லை அல்லவா? அந்த மக்கட் செல்வத்தை பெற வேண்டி தசரதன் ஒரு அஸ்வமேத யாகத்தை செய்தான். யாகம்ன்றது யாரை குறித்து செய்யப்படுகிறது? யக்ஞோ வை விஷ்ணு, விஷ்ணுர் வை யக்ஞஹா அப்படின்னார்.
யஜ்ஞம்னாலே விஷ்ணு தான், விஷ்ணுனாலே யஜ்ஞம் தான். இப்ப யாகத்துல ஹவிஸ யாருக்கு சமர்ப்பிக்கணும்? அந்தந்த தேவர்கள் உருவா, அந்தந்த தேவர்களுக்கு ஹவிர் பாகத்தை சமர்ப்பிக்கலாம். இந்திராய ஸ்வாஹா இந்திராய இதன் நமமா அப்படின்னு, இந்திரனுக்கு நமஸ்காரம், இந்திரனுக்கு ஸ்வாஹா என்பதாக அந்த இந்திரனுக்கு ஹவிர்பாகம். உடனே சோமன், வருணன், பிரம்மா, யார் யார் யாருக்கு எந்தெந்த தேவதைகளுக்கு ஹவிர்பாகத்தை அளிக்கணுமோ அந்தந்த தேவதைகளை குறித்து அங்கே ஆகுதியானது சமர்ப்பிக்கப்படுகிறது. அவன் யோசிச்சான், மமலாலப்யமானஸ்ய புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம் ததர்த்தம் ஹயமேதேன யக்ஷாமீதி மதிர்மம ததஸ்ஸாத் நிதிரத்வாக்கியம் பிராமணாः பிரத்யபூஜயன் சம்பாரா சம்பிரியந்தாம் தே துரகாश्च விமுச்சதாம் சர்வதா பிராப்ஸ்யசே புத்ரான் சக்ஷுः அமித விக்ரமான். இவர் இப்படி அந்த யாகத்தை படணும்னு ஆரம்பித்து யாகத்தை செய்ய வேண்டும் தீர்மானம் பண்ண அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள்லாம் சாது சாதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டா. நல்ல விசேஷமா யாகங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆஹான்னு அஸ்வமேத யாகத்துல அந்தந்த தேவர்களுக்கு நல்ல பூரி தட்சிணை கொடுக்கிறான். ஹோதா, உத்காதா இவாளுக்கெல்லாம் பூமண்டலத்தையே தட்சிணையா கொடுத்தான். துரகசத சகசிரம் கோகஜானாம் சலக்ஷம் கனகரஜத பாத்திரம் மேதினீம் சாகராந்தாம் விமல குலவதூனாம் கோட்டி கன்யாச்ச தத்யாத் நகி நகி சமமேதைஹி அன்னதானம் பிரதானம். இது எல்லாத்துக்கும் மேல அன்னதானம் பண்ற. நிறைய லட்சம் பசுக்களை கொடுத்தாலும், குதிரைகளை கொடுத்தாலும், யானைகளை கொடுத்தாலும், கோடி கன்னிகைகளை தானம் பண்ணி கொடுத்தாலும் அன்னதானம்ன்றது பிரதானம் இல்லையா? தீயதாம் தீயதாம் அன்னம்னு எல்லாருக்கும் நல்லா சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா நடந்துட்டு இருக்கு. தேவர்களுக்கும் அவிர்பாதமானது வந்து சேர்றது. ஆனா என்னமோ ஒண்ணு மிஸ்ஸிங், என்னமோ ஒண்ணு மிஸ்ஸிங்னு தேவர்களா யோசிச்சு பார்க்கலாம். என்னடா அப்படின்னு, இந்த யாகத்துல நாமெல்லாம் வந்திருக்கோம், ஆனா நம்மளால வரப்பிரதானம் பண்ண முடியுமோ? ஏன்னா எல்லாரும் இப்ப ராவண இடத்துல பயந்துருக்கா. எல்லாருக்கும் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கே. ராவணோ நாம துர்வருத்தா ராட்சதோ ராட்சதேஸ்வரா என்பதாக ராவணன்றவன் அவ்வளவு ஹிம்சை பண்ணிட்டு இருக்கான். தூஷயன் வைதிகம் கர்ம துஜான் அர்த்தயதி ஸ்புசா ஆத்மஜேன தத்தோ யுத்தே வாசவம் சாப்பியபீடயது என்று வைதிகமான கர்மாக்களை எல்லாம் கெடுத்துக்கொண்டு எவ்வளவு ஹிம்சை பண்ண முடியுமோ சாதுக்களை எல்லாம் அவ்வளவு ஹிம்சை செய்து கொண்டு அவன் வந்து சேர்ந்திருக்கான். யாரு? ராவணன். அவன் அடிப்பதற்காகத்தான் தேவர்கள் என்ன வழின்னு தெரியாமல் திண்டாடிட்டு இருக்கா. இப்ப அஸ்வமேத யாகம் பண்றார். வந்திருக்க சேத்தா அவளுக்கு ஒண்ணு விஷயம் புரிஞ்சது. என்னடா, இந்த யாகத்துல நாம அவிர்பாகம் பெறுவதனாலே ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நமக்கும் அந்தராத்மாவா இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அவன்தான் அகம்ஹி சர்வயஜானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சர்வபூத மகேஸ்வரம் என்று பரமாத்மா எல்லோருக்கும் அந்தராத்மாவா இருந்து அனைத்தையும் ஸ்வீகரிப்பவன். அந்த 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 யஜ்ஞங்கள் முதலான காரியங்களுக்கு பலனை அளிப்பவனும் அவன்தான். யஜ்ஞம் முதலான காரியங்களுக்கு பலன் அளிப்பவன் யாரு? சர்வேஸ்வரனான பிரபு அப்படின்னு சொல்றாரு. ஆகையாலே புத்திரார்த்தே ஜகதேக ஜாங்கிகயூதாம பிரமத்கீர்த்தினா சாதுர்ஹோத்ர விதீர்ண விஸ்வவசுதா சக்ரேண சக்ரே மகா. இப்ப அந்த தசரதன் தான் யாகத்தை செய்கிறான். அந்த யாகத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவர்கள் எல்லோரும் அவிர்பாகத்திற்காக திரண்டிருந்தால் கூட அவர்கள் இவனுக்கு பலன் அளிக்க முடியாது. ஏன்னா அந்த பலனை அளிக்கக்கூடியவன் யாரு? சர்வேஸ்வரனான பிரபு, சர்வேஸ்வரனான பரமாத்மா ஸ்ரீயப்பதி. அவன் மட்டும்தானே. ராஜ்ஞா பங்கிரதேன யத்ர சகல ஸ்வர்வாசி சர்வாதிதோ சஸ்வேனைவ பலப்ரதா. வந்திருக்கா, எல்லாரும் தேடி பார்க்கறா, என்ன பண்றதுன்னு தெரியல. ராவணனால தங்களுக்கு ஏற்பட்டிருக்கான துன்பத்தையும் துயரத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறின் இருக்கா.
இவர்கள் இப்படி பேசின்றிருக்கா. அப்படி பேசின்றிருக்கச்சேவே ஏ தஸ்மின்னந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதி சங்க சக்கர கதா பாணி பீதவாசா ஜகத்பதி பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி மலிந்து திருவிருந்த மார்பன் பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கடலே திருடன் மேல் கண்டாய் தளி கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு இரு சுடர் இருபுறத்து ஏந்தி ஏடு அவள் திருவுடன் பொலியவோர் செம்பொன் குன்றின் மேல் வருவ போல் கருடன் மேல் வந்து தோன்றினான் பாது பிரணத ரக்ஷாயாம் விளம்பமசகன் இவ சதா பஞ்சாயுதம் விப்ரது சனஸ்ரீரங்கநாயகா. இப்படியெல்லாம் மகான்கள் பலபடியாக வர்ணிக்கிறா பரமாத்மா. தேவர்கள்லாம் குழுமி இருந்தா என்ன பண்றதுன்னு தெரியாமல் திண்டாடினா இவரெல்லாம் பிரார்த்திச்சிருக்கா. அப்ப அந்த யஜ்யத்திற்கு நடுவுல யஜ்ய புருஷன் ஆவிர்பவித்தான். யஜ்ய புருஷன் ஆவிர்பவித்தான். ஏ தஸ்மின்னந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதி சங்க சக்கர கதா பாணி பீதவாசா ஜகத்பதி. சுவாமி தேசிகன் அபயப்பிரதான சாரத்துல சாரிப்ப ஓப்பனிங்லேயே இவன் தான் பரதத்துவம் பரமாத்மா சர்வேஸ்வரன் ஸ்ரீயப்பதி சிவன் நாராயணன் அபயப்பிரதானம் செய்யக்கூடியவன் என்பதை பரமாத்மா நிரூபணம் செய்து கொண்டென்றோ ஆவிர்பவித்தருளினான் என்று வர்ணிக்கிறார். நிரூபணம் செய்து கொண்டென்றோ ஆவிர்பவித்தான். இப்ப தசரதன் அஸ்வமேத யாகம் செய்தான். அந்த யாகத்தில் ஆராதிக்கப்பட்டவன் எம்பெருமான். அதனுடைய பலனாக என்ன பண்ணார்? பிதரம் ரோஷயாமாச ததா தசரதம் நிருபம் என்று தானே அவனுக்கு பிள்ளையாக வந்து பிறந்தான். ஆராதிக்கப்படுபவனும் அவனே, அந்த ஆராதனையினாலே ஏற்படக்கூடிய பலனும் அவனே அப்படின்றது சாமான்யமான சாஸ்திரம். இப்ப தேவர்கள் என்ன பண்ணா பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தான். எங்களுக்கு ஒண்ணு சக்தி கிடையாது, அகிஞ்சனஹா அப்படின்னா ஆகிஞ்சன்யத்தை அவர்கள் நிவேதனம் பண்ண, தங்களுடைய ஆகிஞ்சன்யத்தை அவர்கள் நிவேதனம் பண்ண. எங்களுக்கு எதுவுமே கிடையாது சுவாமி, ஒண்ணுமே தெரியாது சுவாமி, நாங்க எதுவுமே பண்றதுக்கு இல்லை சுவாமி அப்படின்ட்டான். உடனே அவர் சொன்னார், பக்தின்னு ஒரு காரியம் பண்றோம் நம்ம. ராமாயணம்ன்றது சரணாகதி சாஸ்திரம் இல்லையா? ராமாயணத்தை தீர்க்க சரணாகதி என்பதாக பெரியோர்கள் சொல்லுவார்கள். பாலகாண்டத்திலிருந்து ஆரம்பித்து பின்னாடி உத்தரகாண்ட பரியந்தம் நாம ராமாயணத்துல எங்க தொட்டாலும் தொட்ட இடந்தோறும் சரணாகதி தான். தொட்ட இடந்தோறும் சரணாகதி என்பது ராமாயணத்தை சுவிதிதமாக சுவிख्यातமாக இருக்கிறது. ஆகையால அந்த ராமாயணத்துல பாலகாண்டத்துல தேவர்கள் சரணாகதி முதல்ல பண்றா பெருமாள்கிட்ட. சாஸ்திரம் சொல்லித்து பக்தி யோகம்னு ஒண்ணு பகவானை அடைவதற்கு உரியதான வழி. இன்னைக்கு பக்தி யோகத்திற்கு அதிகாரிகள் யாரும் இல்லை. நம்மை போன்ற சாமானியர்களால பக்தி யோகத்தை செய்ய முடியாது. நமக்கு அதுக்கு அருகதை கிடையாது, சக்தி கிடையாது, யோக்கியதை கிடையாது. எத்தனையோ விதமான சிரமங்கள் நமக்கு அந்த பக்தி யோகத்தை செய்வதற்கு உண்டாகின்றன. அத்தகைய பக்தி யோகத்திற்கு பதில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா அது பிரபத்தி என்பதாக பெயர். அதற்கு சரணாகதி பேர். இந்த சரணாகதி நமக்கு ஆச்சாரியன் மூலமாகத்தான் சித்திக்கும், மற்ற யார் மூலமாகவும் நமக்கு சித்திக்காது. ஒரு ஆச்சாரியன் மூலமாக நம்ம பகவானுடைய திருவடி வாரத்துல சரணாகதி பண்ணணும். அந்த இடத்துல நாம பெருமாள்கிட்ட என்ன பிரார்த்திக்கிறோம் தெரியுமா? எம்பெருமானே, உன்னை பெருகைக்கு நான் பக்தி யோகத்தை செய்ய அருகதையற்றவன். உன்னை பெருகைக்கு பக்தி யோகத்தை செய்யும் அளவிற்கு எனக்கு சக்தியோ சாமர்த்தியமோ எதுவும் கிடையாது. ஆனால் உன்னை பெற வேண்டும் என்னும் ஆர்த்தி, அந்த ஒரு துறை மட்டும் இருக்கு. உன்னை பெறணும்ன்றதான ஆசை மட்டும் எனக்கு இருக்கு. அப்படியானால் உன்னை பெருகைக்கு நீயே உபாயமாக வேண்டும். ஆம், என்னை உன்னிடத்தில் நீயே பெருவித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அழகு. என்னை உன்னிடத்தில் நீயே பெருவித்துக் கொள்ள வேண்டும். உன்னை அடைவதற்கு சொப்ராப்தே, உன்னை அடைவதற்கு சுயமேவ சாதனதையா, நீயே உபாயமாக இருந்து அந்த பக்தியோகம் என்னும் உபாயத்தை செய்தால், பக்தியோகம் என்பதை செய்தால் உனக்கு என்னிடத்தில் எத்தகையதொரு கிருபை உண்டாகுமோ, உனக்கு என்னிடத்தில் எத்தகையதொரு பேரன்பானது உண்டாகுமோ அத்தகையதொரு அன்பு இப்பொழுது அந்த பக்தியோகத்தை செய்யும் சக்தியற்றவனாக என்னிடத்தில் உண்டாக வேண்டும். அப்ப நீ பக்தி யோகத்தினுடைய நிலைப்பாட்டில் இருந்து என்னை ரட்சிக்க வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார்.
பக்தி யோகத்தின் நிலையில் இருந்து என்னை நீ ரட்சிக்க வேண்டும் என்றதாக பிரார்த்திக்கிறேன். அதுதான் சாதனம், அதுதான் உபாயம். சரி, அதனால எதை அடைய போகிறேன்? உன்னைத்தானே அடைய போகிறேன். நின்னையே தான் வேண்டி நில் செல்வம் வேண்டாதான் என்று. சஸ்வேனைவ பலப்பிரதா பலமபி ஸ்வேனைவ நாராயணஹா. இது யாரு சொல்றா? முராரி என்னும் கவி அனர்கராகவும் என்னும் உயர்ந்த காவியத்தில் சொன்னான். இதை சுவாமி வேதாந்த தேசிகன் எம்பெருமானை உபாயமாகவும் எம்பெருமானை உபேயமாகவும் இருக்கிறான் என்பதாக அந்த சித்தோபாயம் சாத்தியோபாயம் என்பதனுடைய வித்தியாசங்களை, என்பதனுடைய பெருமைகளை, எம்பெருமானே அனைத்தும் என்பதான ஒரு மேன்மையை நமக்கு எடுத்து காண்பிப்பதற்காக இந்த விஷயத்தை விரோத பரிகாரம் என்னும் கிரந்தத்தில் செய்கிறார். அத்தகைய பரம்பொருள் இப்பொழுது அர்த்திதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா என்று தேவர்களாலே பிரார்த்திக்கப்பட்டு, பயம் தெஜத பத்ரம் வஹா, நீங்க எல்லாம் பயப்படாதீங்கோ, கவலைப்படாதீங்கோ, நீங்க எல்லாம் இவ்வளவு ரொம்ப பயந்திருக்கீங்கன்னு தெரியறது, உங்க எல்லாரையும் ரட்சிக்கிறேன், உங்க எல்லாருக்கும் நான் அபயப்பிரதானம் பண்றேன், நீங்க ஏன் கவலைப்படுறேன்? நானே இங்க வந்து அவதாரம் பண்ணி இப்ப என்ன பண்றேன்? தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானிச்ச மத்ஸ்யாமி மானுஷே லோகே பாலயன் பிருத்திவீமாம். 10,000 வருஷங்கள், 1000 வருஷங்கள், 11,000 வருஷங்கள் இந்த பூமியில இருந்து நான் இந்த பூமியை ரட்சிக்கிறேன், பரிபாலனம் பண்றேன், இந்த பிரகிருதி மண்டலத்தை ரட்சிக்கிறேன், உங்க எல்லாரையும் ரட்சிக்கிறேன், ராவணனாலே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கிளேசங்களிலிருந்தும் உங்களை ரட்சிக்கிறேன் என்பதாக எம்பெருமான் தான் அபயப்பிரதானம் செய்தான். அவனுக்கு உத்தமமானதொரு அபயப்பிரதானத்தை செய்தான். அவனுடைய வீரம் இருக்கு இல்லையா? வென்றிஷேர் இலங்கை யானை வென்றமால் வீரம் ஓத அப்படின்னு சொன்னோமோ இல்லையோ, அந்த வீரம் என்னும் ஒரு சப்தம் இருக்கு எம்பெருமானுக்கு. தோலாத தனி வீரன் அத கஸ்மாருச்சதே வீர இதி சகஸ்ரநாமத்துல கேட்டார். வீரன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார். யஸ்மாத் ஸ்வமஹிம்னா சர்வான் லோகான் சர்வான் தேவான் சர்வான் ஆத்மனஹ சர்வாணி பூதானி விரமதி விராமய தேஜஸ்ரம் சிருஜதி விசிருஜதி வாசயதி யதோ வீரஹ. தன்னுடைய மகிமையினாலே, தன்னுடைய சக்தியினாலே, தன்னுடைய சாமர்த்தியத்தினாலே, தன்னுடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் தன்னுடைய வசத்தில் வைத்திருந்து தன்னுடைய பராக்கிரமத்தினாலே துளியும் கர்வமில்லாமல் இருப்பவனுக்கற்றோ வீரன் என்று பெயர். எந்த சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டாலும், எத்தகையதொரு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டாலும் அச்சஞ்சலமாக அதை அசைந்து கொடுக்காமல் இருப்பதற்கன்றோ வீரம் என்பதாக பெயர். அதனால்தான் அந்த வீரம்ன்றது இருக்கே, ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாது சத்திய பராக்கிரமஹா அப்படின்னு சொன்னார். விதித சகி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹ தேன மைத்ரி பவது தே யதி ஜீவிதுமிச்சசி. பிராட்டி சொல்றா யாரு? ராவணன் பார்த்து, ராவணா உனக்கு வதஞ்ச அனிச்சகா கோலம், கொடுமையானதொரு மரணம் உனக்கு நேரிடாமல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலேயானால் மகாவீரனான ராமனிடத்தில் சென்று அவனிடத்தில் நட்பு பாராட்டு. ஏன்னா புறநானூற்றில் இந்த வீரத்தினுடைய வைபவத்தை சொன்னார். வீரம் என்பது அறவழியில் இருக்க வேண்டும். இப்ப துரியோதனன் பேர் அவனுக்கு, அனாயாசமாக யுத்தம் செய்பவன், அவனுக்கு வீரன் சொல்லலாமா? ராவணன் இந்திராதி தேவர்களை வென்றானே, ராவணனை வீரன் யாரான சொல்றாளோ? சொல்றது இல்லையே. ராமனத்தான வீரன் சொல்றா. ஜெய ஜெய மகாவீர என்று ராமபிரானைத்தானே எல்லோரும் வீரன்ற சப்தத்தினாலே கொண்டாடுகிறார்கள். கடுஞ்சினத்த கொள்களிரும் கதழ் பரிய கலிமாவும் நெடும் கொடிய நிமிர் தேரும் நெஞ்சுடைய புகழ் மரவும் என்ன நான்குடன் மாண்டது ஆயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசில் கொற்றம் கடுஞ்சினத்த கொள்களிரும் கதழ் பரிய கலிமாவும். வீரம் என்பதை நாம் எப்படி தெரியுமா புரிந்து கொள்ள வேண்டும்? பெரிய ரத கஜ துரக பதாதி என்பதாக அவனிடத்துல எல்லா விதமான சதுரங்க சைன்யமும் இருந்தால் போருமான? எல்லாம் போயிடுத்துனர், எல்லாம் போயிடலாம், எல்லாத்தையும் எழுந்துடலாம், எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவன் செய்யக்கூடிய அறவழி யுத்தம் இருக்கிறதே, அந்த யுத்தம் மட்டும் மாறவே கூடாது, அந்த யுத்தத்தை மட்டும் மீறவே கூடாது. அவனுடைய அறவழி என்பது
ராமோ விக்கிரகவான் தர்மஹா, இஸ் an embodiment of dharma. அதனால தான் பெருமாள் என்ன பண்ணார், அறத்தினால் அன்றி அமரர்க்கும் மருஞ்சமயம் கடத்தல் மரத்தினால் அரிது என்பது மனத்திடை வலித்தீனர். ராவன் பார்த்து சொன்னார், ராவணனை பார்த்து சொன்னார், அறத்திற்காக போரிடுவது என்பது குற்றமில்லை அப்பா, தர்மத்தை ரட்சிப்பதற்காக போரிடுவது என்பது குற்றமே கிடையாது. தர்மத்திற்காக போரிடுவது என்பது வீரம். அந்த தர்மத்துடன் போரிட வேண்டும், அதுவும் முக்கியம். கொலையில் கொடியாரை வேல் வேல் தொருத்தல், அது வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார். அதர்மமான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த அதர்மத்தை அழிப்பதற்காக இவன் செய்ய வேண்டிய யுத்தம் என்பது இருக்கிறது அல்லவா, அது அறவழியாக இருக்க வேண்டும். அந்த யுத்தத்திற்கு பெருமையானது சொல்லப்படுகிறது. பெருமாள் என்ன பண்ணார், சுவாமி கூரத்தாழ்வான் கேட்பார், ஹே பிரபோ தேவரேவா, எத்தகையதுரா எப்பேற்பட்டதுடா உன்னுடையதான ஒரு 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 மகாகுணம்டா. ஏன் அப்படின்னு கேட்டா, மகாபாவி பஞ்சனச்சிவக்கும் மென்கால் தேவியை பிரித்த பாவி என்பதாக இருக்கக்கூடிய ராவணன், அந்த ராவணன் எதிர வந்து நிற்கிறான். அவனை போய் பெருமாள் என்ன பண்ணார், இன்று போய் நாளை வான்னு சொன்னார். கச்சானுஜானாமி ரணார்த்திதஸ்தும் பிரவிஷ்யராத்திரிஞ்சர ராஜலங்காம் ஆஸ்வாசிய நெறியாகி ரதீஜதன்மி தடாபலம் திரக்ஷசிமே ரதஸ்தா. அப்பொழுது என்னுடைய பெருமையை பார்க்க போகிறாய் பெருமாள் சொன்னாரே. எப்பேற்பட்ட வீரம் சுவாமி அது, எத்தகையது ஒரு வீரம். இப்ப பெருமாள் அவனை எல்லாத்தையும் விட்டுட்டு பதாதியை அனுப்பினாரே. துளி கூட யோ வஜ்ரபாதா சனி சன்னிபாதா ந சுக்ஷுபேனாபி சசால ராஜா, ஆயிரக்கணக்கான வஜ்ராயுதங்களாலும் அடிபட்டாலும் சலிக்காதவனாக வீரத்துடன் இருந்த ராவணன் இப்ப ராமனுடைய ஒரு பானத்தினாலே அடிக்கப்பட்டு எல்லாம் போய் கவச குண்டலங்கள்லாம் பிளந்து எதுவுமே இல்லாமல் பதாதியா நின்றானே. பெருமாள் அவனை பார்த்து சிரிச்சுட்டே வார்த்தை சொன்னாரு, யாரால இப்படி பேச முடியும்? கூரத்தாழ்வான் கேட்டார், கோயம் குணஹான, இது என்னையா குணம் இது? இதை நாங்க கொண்டு போய் எதுல சேர்ப்போம்? இதை நாங்க எதுல கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ண முடியும் எங்களால? இட் இஸ் ரியலி அமேசிங் அப்படின்னாரு. இதை நினைச்சு கூட பார்க்க முடியல எங்களால. அப்படி ஒரு பெருமை உன்னுடைய வீரத்திற்கு இருக்கு என்பதாக சொன்னார். அததான் சுவாமி தேசிகன் ஆரம்பிக்கச்சேவே ஜெய ஜெய மகாவீர அப்படின்னார். அப்படி ராமாயணத்துல ராமபிரானுடைய வீரம் எப்படி காண்பிக்கப்படுகிறது, அந்த மகாவீரனான ராமபிரானுடைய வைபவம் எப்படி விதித்தமாக இருக்கிறது, சுவிக்கியாதமாக இருக்கிறது என்பதை நம்ம அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். நம சீதாபதயே ஜய ஜய மகாவீர. சதுர்முகேஸ்வர முகைः புத்திரபௌத்ராரிஷாலினே நம சீதா சமேதாய ராமாய கிருஹமேதினே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.